ஒரு மனுஷனை கரடி தாக்கி உயிருக்கே போராடிட்டு இருந்த நிலைமையில புழுக்கள் தான் அவனை காப்பாத்திருக்குன்னு சொன்னா நம்ப முடியுமா? அப்படி ஒரு உண்மையான ஸ்டோரியை பத்தி தான் சொல்ல போறேன். ஹாய், திஸ் இஸ் தீபிகா ரோஷன். 1823ல அமெரிக்கால ஹியூ கிளாஸ்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. ஸோ அவர் ஒரு ஆராய்ச்சியாளர் மற்றும் வேட்டைக்காரரும் கூட. ஸோ ஒரு நாள் சவுத் டொகோட்டா காடுகள்ல வேட்டைக்கு போயிருக்காரு. ஸோ அவர் திடீர்னு ஒரு கிறிஸ்லி பேர் வகையை சேர்ந்த ஒரு கரடி அவர் பயங்கரமா தாக்கி காலை ஃபுல்லா முறிச்சு போட்டிருக்கு. அப்புறம் உடம்புல எல்லாம் பயங்கரமான காயத்தோட உயிருக்கே போராடுற நிலைமையில இருந்திருக்காரு. கூட அந்த குரூப் ஆஃப் பீப்புள் அதுல 2 பேர்கிட்ட மட்டும் அவர் ஒப்படைச்சு காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா அந்த 2 பேர் அவரை காப்பாத்தாம அவர்கிட்ட இருந்த உணவு ஆயுதம் எல்லாத்தையும் எடுத்துட்டு அவர் அங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க. தனியா காயங்களோட உணவும் இல்லாம ஆயுதமும் இல்லாம சிக்கி இருந்திருக்காரு. ஆனா அவர் அவரோட விட்டு கொடுக்கவே இல்லையா, முறிஞ்ச காலை தானே சீர் செஞ்சிருக்காரு. காயங்கள்ல புழுக்களை எடுத்து வச்சிருக்காரு. ஏன் தெரியுமா? புழுக்கள் சதை அழுக ஆரம்பிச்சதும் அதை தின்னுமா. இதனால என்ன ஆகும்னா இன்ஃபெக்ஷன் குறைஞ்சு அவரோட காலை ரொம்ப ஹெல்தியாவே வச்சுக்குமா. ஸோ இன்னைக்கு மாடர்ன் மெடிசன்ல கூட மேகட் தெரப்பின்னு சொல்லி கண்ட்ரோல்டா ஹாஸ்பிட்டல்ல கூட பயன்படுத்திட்டு வராங்க. அப்புறம் காட்டுல இருந்து பழங்கள், வேறு, அதுக்கப்புறம் சின்ன சின்ன விலங்குகள்லாம் வேட்டையாடி சாப்பிட்டுருக்காரு. அதனால நடக்க முடியாத காரணத்தினால ஊந்தே சுமார் 320 கிலோமீட்டர் பயணம் செஞ்சிருக்காரு. பாதி ஊர்ந்தே வந்திருக்காரு. மிச்ச பாதி கிளை எடுத்து ரிவர் வழியாவும் 6 வாரமா பயணம் செஞ்சு பக்கத்துல இருந்த ஒரு ஊருக்கு போயிருக்காரு. ஸோ அங்க இருந்த மக்கள் டாக்டர்ஸ் கிட்ட கொண்டு போயிருக்காங்க. இப்படி ஒரு மனுஷன் இவ்வளவு போராடி வந்திருக்கானேன்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டிருக்காங்க. ஆளை காப்பாத்தினது அந்த புழுக்கள் தான் சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க. உயிர் பொழைச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த போனாங்களா 2 பேர் அவரையுமே மன்னிச்சு விட்டுருக்காரு. இப்படி ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு வந்தா நீங்க மன்னிப்பீங்களான்னு சொல்லுங்க. உண்மையான ஸ்டோரிஸ்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க.